ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள புதன், 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது, அதேபோல் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சூரியன், குரு சஞ்சரிக்கிறார்கள். அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 17ஆம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்குள் அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ராசிக்குள்ளே புதன் இருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதும் ராசிக்குள்ளே புதன் இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. ஏன் அப்படின்னா, புதன்கிறது வியாபார கிரகம், புதன்கிறது கம்ப்யூட்டர் கிரகம், புதன்கிறது பாருங்கள் புத்திசாலித்தனத்துக்கு உள்ள கிரகம். அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் நாசுக்காக செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தாய்மாமன் ஆதரவு கிடைக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு இடம் வாங்குறது, ஏன்னா 12ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். இடம், பூமி, கட்டணம் இது சார்ந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். புது வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் 3ஆம் இடம் பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதம் அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்க முடியும். அதே போல் புதன் இந்த மாதம் முழுவதும் ராசிக்குள்ளே இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதி வரையும் பாருங்கள், கண்களில் ஏதாவது பிரச்சனை, பேச்சினால் பிரச்சனை இதெல்லாம் வரும். பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். அதே போல் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது தகப்பனாருக்கு பாருங்கள் ஏதாவது திடீர் செலவுகள் வரும். அதே போல் சூரியன் 12ஆம் இடத்துல இருப்பது அரசியல்வாதிகளால், அரசாங்க அதிகாரிகளால் ஒரு சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூலை 17ஆம் தேதி வரையும் பாருங்கள் கடகராசிக்காரர்கள். அதே போல் சூரியனும் குருவும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சூரியன் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி, அதே போல் குரு பாருங்கள் பாக்கியாதிபதி. 2 பேரும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் மறைமுக வருமானங்கள் சேரும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருப்பது பாருங்கள் சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடத்திற்கு பாருங்கள் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருப்பார். குரு மிகப்பெரிய சுபக்கிரகங்க. அவர் விரயஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சுப விரயங்களை உண்டு பண்ணும். பொதுவாக குரு பகவான் கௌரவக்காரகன். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது கௌரவத்துக்காக அடுத்தவங்க அதை செஞ்சுட்டாங்க, அடுத்தவங்க வீடு கட்டிட்டாங்க, அடுத்தவங்க கார் வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய போய் அதனால் உங்களுக்கு சில சிரமங்கள் வருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது. அதே போல் நம்முடைய தேவைக்கு பணம் கிடைக்காத ஒரு நிலையை கொடுக்கும். புத்திரக்காரகன் குரு, தனக்காரகன் குரு 12ஆம் இடத்துல இருப்பது. அதே போல் பிள்ளைகள் வழியில் பாருங்கள் திடீர் செலவுகளை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரகன் குரு 12ஆம் இடத்துல செலவு சார்ந்திருப்பதனால பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருப்பது சுப விரயங்களை உண்டு பண்ணும். அதே போல் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 5ஆம் அதிபதி. பூர்வீக சொத்தில் இந்த மாதம் ஏதாவது திடீர் பிரச்சனைகள் வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்கள் சரியா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி எந்த முடிவு எடுத்தாலும் எடுக்கணுங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்வதை தவிர்க்கணும் இந்த மாதம் கடகராசிக்காரர்கள். அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா 5ஆம் அதிபதி கேதுவை நோக்கி போகிறாரு. அதே போல் ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாதுங்க கடகராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை பெரிதுபடுத்தக்கூடாது. அதே போல் புது வேலைக்காக ஏதாவது பணம் கட்டுறதை இந்த மாதம் தவிர்க்கணுங்க கடகராசிக்காரர்கள். அதே போல் வேலையை அவசரப்பட்டு இந்த மாதம் விடக்கூடாது. ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை விடாதீர்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் கேது நோக்கி பயணிப்பதனால ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் பிள்ளைகளுடைய உங்களுடைய
குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் கவனமாக இருக்கணும், மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில். அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்களை இந்த ஜூலை 17லேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள்னால் அதை தள்ளி வைக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் பாருங்கள், ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வராத நிலையை தரும். அப்போ இந்த மாதம் பாருங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை 17லேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில். அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பாருங்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும். அதே போல் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார், இது நல்லதுங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பெரிய சிறப்பு. அதே போல் இந்த மாதம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் ஜூலை 26ஆம் தேதி வரையுமே சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. அதே போல் ஆடம்பர பொருட்கள் எடுக்கிறது, வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது, இதெல்லாம் பாருங்கள் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு தேவைப்பட்டதை இந்த மாதம் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்கள். அதே போல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலம் நல்ல பண வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது. அதே போல் முக்கியமாக பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வரன் அமையாதவர்களுக்கு இந்த மாதம் வரன் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது, கலத்திரக்காரகன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது. அப்போ பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் தான் லட்சுமி அருளக்கூடியவர், பணப்புழக்கத்துக்கு காரகம் உள்ளவர் சுக்கிரன். அவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல் சூரியன் பாருங்கள் ஜூலை 17 தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வருவார். அதுவும் பாருங்கள் உங்களுக்கு தலைமை பொறுப்புகளை கொடுக்கும். பேச்சு விஷயத்தில், கண்கள் சார்ந்த விஷயத்தில், இந்த கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, இது போன்ற சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு லாபாதிபதி வலுத்திருப்பதனால லாபத்துக்கு இந்த மாதம் குறைவு இருக்காது. உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு 10ஆம் அதிபதி கேது நோக்கி பயணிப்பதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அதே தொழிலை செய்வது நல்லதுங்க கடகராசிக்காரர்கள் இந்த மாதம். அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 13, 14, 15 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களையே அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஜூலை 2, 3, ஜூலை 9, 10, 11, 12, 13, ஜூலை 19, 20, 21, ஜூலை 24, 25, 26, ஜூலை 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.